வழங்கப்படுகிறது. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஆஞ்சநேயரை நோக்கி நம்முடைய வேண்டுகோள் இது. சாதிக்க முடியாததையெல்லாம், எளிதில் பிறரால் சாதிக்க முடியாதது அனைத்தையும் சாதித்தே கொடுக்கும் வல்லமை படைத்தவரே, ராமதூதரே, கருணை கடலே, அடியேனுடைய வேண்டுகோளையும் நிறைவேற்ற வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். தற்போது நாம் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூட எழுந்தருளியிருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க வந்துள்ளோம். அற்புதமான தனி சன்னிதானம். ஆஞ்சநேயர் மட்டும்தான் எழுந்தருளி இருக்கிறார். மத்வ சம்பிரதாயப்படி பூஜைகள் நடைபெற்று வரும் சன்னிதானம். உடுப்பியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பக்கத்து தொண்டர்களுக்காக இவ்விடத்தில் காட்சி கொடுக்கிறார். மூலவர் உடுப்பி கிருஷ்ணன், உற்சவர் அதே உடுப்பி கிருஷ்ணன் என்னை இருவரையும் ஆசதீர சேவித்துக் கொள்ளுகிறோம். தீரப்போவதில்லை, ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். நடுவே ஆஞ்சநேய சுவாமி. இவர்தான் ஓர் கையில், இடது திருக்கையில் சௌகந்திகா புஷ்பத்தை ஏந்தி கொண்டு வலது திருக்கையை மேலே உயர்த்தி அவர் அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு உயர்ந்த திருக்கோலத்தோடே, தாழ்ந்த பார்வையோடே. தாழ்ந்த என்று சொன்னால் பணிவான என்று பொருள். என தாழ்ந்தன்னு சொன்னால் உடனே தப்பர்த்தத்தின் பக்கமே நம்ம மனசு போகக்கூடாது. தாழ்ந்த பார்வைன்னா கேவலமான தாழ்ந்த பார்வை போட்டிருக்கு அல்ல. தாழ வைக்கப்பட்ட பார்வை, தாழ்ந்தவர்களை உயர்த்துவதற்காக பார்க்கப்பட்ட பார்வை, தாழ்ந்தவர்கள் அளவுக்கு இறங்கி வரும் பார்வை. ஆகவேதான் தாழ்ந்த பார்வை. முகமே கவிழ்தலையிட்டு கொண்டு, தலை கவிழ்ந்து கொண்டு ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். உடனே என்ன தோணிடும்னா, ஓ தலை கவிழ்ந்து விட்டார் போட்டிருக்கு. அர்த்தம் இல்லை. தலையை கவிழ்ந்திருக்காரனால் மரியாதையால், மதிப்பால், பெருமானை கண்ட வெட்கத்தால் தலை குனிந்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்டவனுக்கு முன்னால் நாமார் தலை நிமிர, அதற்காகத்தான் தலையை குனிஞ்சிட்டு இருக்கார். இப்ப நாம பார்க்க போற சரித்திரம், சீதை சொன்ன சரித்திரம். அதற்கு ராமன் தற்போது பதில் கூற போகிறார். ஆஞ்சநேய சுவாமியை இங்கு இன்று நன்கு தெனவடங்க சேவித்துக் கொண்டோம். இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம். நாம இப்ப இருந்தது 10வது சர்க்கம். 9வது சர்க்கம் கடைசி சொல்லிட்டு இருந்தேன். சீதை கதை சொல்லி முடிச்சுட்டாள். ஆகவே ராமா, ஏதோ ஸ்நேகத்தால சொன்னேன், பெண் வார்த்தை ரொம்ப பெருசா நீ எடுத்துக்க வேண்டாம், ஆசையால சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. நீ யோசித்து பார், உனக்கு சரின்னு பட்டுதுன்னா கையில பிடிச்சிட்டு இருக்கிற வில்ல கீழே வச்சுடு. அதை கையில வச்சுட்டே இருந்தியானா ஏதானு குத்தலாமான்னு தோணிண்டே இருக்கும். அதனால வேண்டாம்னு கூறுகிறாள். ராமன் சீதை எங்கு சுற்றி வளைத்து எங்கு வருகிறாள்னு புரிந்து கொண்டான். கையில வில்ல பிடிச்சிருக்கே ராமா, பிரதிஜை பண்ணி வருஷம் ஓடி போச்சே, ஒருவேளை தனியா நானும் நீயும் மட்டும் இருக்கோங்கிறதுக்காக என் அழகிலும் ஆசையிலும் மயங்கி போய் உலக புருஷர்கள் ஆட்டம் பண்ண வந்த காரியத்தை மறந்து போட்டியோ அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஞாபகப்படுத்தலான்னு ஸ்மாரயத்வாம்ன சிக்ஷையே, உனக்கு ஞாபகப்படுத்தினேன். நான் சிக்ஷிக்கிறேன், உனக்கு நான் எடுத்து கூறுவதற்கு நீதி சொல்ல வரல, உபதேசம் பண்ணவில்லை என்று சீதை சொன்னாள். ராமன் புரிந்து கொண்டான். நீ சொல்றது வாஸ்தவம் தேவி, கண்டிப்பா தேவையில்லாத ஆயுதத்தை கையில பிடிச்சிருக்க கூடாது. ஆனால் இப்ப என் பிரதிஜை என்னன்னு சொல்றேன் கேளு. ஒன்ன விட்டாலும் விடுவேன், விட மாட்டேன். சீதை உன்னை விட மாட்டேன். ஒருவேளை ஒன்ன விட்டாலும் லக்ஷ்மணனை விடவே மாட்டேன். ஒருவேளை லக்ஷ்மணனை விட்டாலும் நான் பண்ண பிரதிஜையை மட்டும் விடவே மாட்டேன். ஆகவே வில் ராமன் கையில் இருந்து நழுவார். இதுதான் உண்மை. எந்த கோவில்ல நம்ம போய் பார்த்தாலும் வில் இல்லாத ராமனை சேவிச்சா நமக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. அதுக்கு ஏதோ தனித்தன்மையோடு இருக்கணும். இப்போ கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் அமர்ந்திருக்கும் ராமன் திருக்கையில் வில் இல்லை. ஆனா அந்த வில்லை சேர்த்து லக்ஷ்மணன் பிடிச்சிட்டு இருக்கார்.
அவர் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் இருக்கிறதுனாலே தான் வில்லை பிடித்து கொள்ளாமல், அப்ப என்ன இருக்கு பாருங்க, எந்த கோவில்யான ராமன் கையில வில் இல்லைன்னா பட்டாச்சாரியார் அதுக்கு விளக்கமே கொடுத்துருவார். ஏன் ராமன் இங்க வில்ல பிடிச்சிருக்கலேன்? ஏன்னா நம்ம பழக்கம் அவர் வில்லோட இருந்தா தான் ராமன், வில் இல்லேன்னுட்டா வேற யாரோ பெருமாள் என்று நினைச்சுட்டே கேட்டு விடுறோம் இல்லையோ, அந்த அளவுக்கு வில்ல கீழே வைக்க மாட்டார். காரணம் இந்த ஸ்லோகம். இந்த சர்க்கத்துல நாம பார்க்க போற உயிரான ஸ்லோகம். யாரை விட்டாலும் பிரதிஜையை ராமன் விடமாட்டான். வாக்கியமே தத்துவைதேஹ்யாக வியாகிருதம் பர்திரு பக்தியா பக்தயா ஸ்ருத்வா தர்மே ஸ்திதோ ராமஹ பிரத்யுவாசாத ஜானகி. ஜானகி சொன்னத்தை மனம் தளராமல் தப்பா நினைச்சுடாமல் நேர்மையான உள்ளத்தோட ராமன் ஏத்துட்டு இருக்கார். இது ஒரு கணவனும் புரிஞ்சுக்க வேண்டியது. நியாயத்தை மனைவி எடுத்து சொன்னால் அவள் எப்படி சொல்றது? நான் சொன்னத்தை மீறி ஒருத்தர் சொல்லலாமா? என்னை போய் குத்தலா பேசலாமான்னு இந்த தேவையற்ற ஆண்மையை அப்ப காட்டக்கூடாது. ஆண்மையை காட்ட வேண்டியது வீட்டுக்கு வெளியில், உள்ளே அல்ல. எப்ப தைரியமா சண்டை வருதோ கத்திரியர் ரட்சிக்கணும்னா அப்ப அதர்மம் நடக்கிற இடத்துல தட்டி கேட்கணும், அங்க ஆண்மையை கேட்கணுமே தவிர அங்க சத்தமே காட்டாமல் வீட்டுக்கு வந்துட்டு நல்லத்த மனைவி எடுத்து சொன்னால் நான் ஆண் நீராறு சொல்றதுன்னு கேட்க ஆரம்பிச்சா அது தப்பு. ராமன் அப்படி பேசவே, அவருக்கு இல்லாத வீரமா? அவர் அந்த வீரத்தை பத்தி சீதைக்கு தெரியாதா? இல்ல ராமனுக்கு தான் தெரியாதா தான் வீரம்? ஆனா சொன்ன வார்த்தையை நேர்மையாக எடுத்துக்கொண்டார். கூறுகிறார், தேச்ச ஆர்த்தா தண்டகாரண்யே முனையா சம்ஸ்கிருத விரதாக க்ஷத்ரியே தார்யத்தே சாபக நார்த்தசத்தோ பவேதிதி. க்ஷத்ரியர்கள் சீதை எதற்கு தெரியுமா வில் பிடிக்கிறார்கள்? உன் தந்தையும் பற்றி இருந்தார், என் தந்தையும் பிடித்திருந்தார், நானும் வில் பிடிக்கிறேன், எங்கள் முதல் இக்ஷ்வாகுவும் பிடித்தார், கார்த்தவீரியனும் பிடித்தார். எதற்கு நாங்க எல்லாரும் வில்ல பிடிச்சிருக்கோம்? ஒருத்தன் துடிதுடித்து போய் என்னை காக்க ஆளில்லையே என்று கூப்பிட்டு ஒரு வினாடி காலதாமதம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்சிருக்கோம். ஆர்த்தநாதன் காதல விடக்கூடாது. அப்படின்னா ஒருத்தன் துன்பத்தில் இருக்கான், துன்பத்தில் இருக்கிறவன் கூப்பிடுறான், அவன் கூப்பிடுற வரைக்கும் வில்ல தேடிட்டு இருக்க கூடாது. ஒரு நிமிஷ நேரம் அவன் நினைப்பதற்குள் அவன் முன்னால் தோன்ற வேண்டும். இதுதான் எங்க குலத்துக்கே இருக்கிற பிரதிஜை. அதனால ஒரு நாளும் நாங்க வில்ல கீழே வைக்க மாட்டோம். பாதுகு பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. ஸ்ரீரங்கநாதனை பத்தி ஆச்சரியமான ஸ்லோகம். கையிலே பிடித்த திவ்யாயுதங்கள், இடது கையிலே கதை, வலது கையிலே அபயஹஸ்தம். எல்லாம் எதுக்கு எப்பவுமே பெருமாள் கையில பிடிச்சிருக்கார்? கை வலிக்காதோ? உள்ள சாலையில வச்சுட்டா என்ன? இப்போ அண்ணா கிடங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இரும்பு ரூம், அதுல ஜாகிரதையா வச்சுட்டா எப்ப வேணுமோ எடுத்துக்கூடாதுன்னா ஒரு கஜேந்திரன் கூப்பிடுவார், நான் மெதுவா சக்கரத்தை உள்ள வச்சுட்டேன், அது கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கலாம், எடுத்து எண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் பூசி நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலம் வாங்கிக்கலாமா? ஒரு மாசம் கழிச்சு வரேன்னு சொல்லலாமா? கூட்ட வேகத்துக்கு போய் குதிக்க வேண்டாமா? அறகுறைய தலகுறைய முன் திருவாபரணம் பின்னே, பின் திருவாபரணம் முன்னே என்று நினைத்த மாத்திரத்துல கருடவாகத்தோட வந்து பெருமாள் குதிச்சாரும் இல்லையோ, சக்கரத்தாழ்வாரோட தானே வந்து குதிச்சிருக்கார். அப்ப எதுக்கு பெருமாள் கையில ஆயுதங்களை விடாம பிடிச்சிருக்காருனால் பக்தர்கள் கூக்குரல் ஒரு நிமிஷத்துக்கு மேல கேட்க கூடாது. கேட்டா உடனே போக வேண்டும், ரட்சிக்க வேண்டும். சீதே புரிஞ்சுட்டியா? இதுதான் நான் எடுத்த பிரதிஜை, இதனால் கீழே வைக்க மாட்டேன். பிரசீதந்து பவந்தோமே கிரீரேஷாகி மமாதுலா யத்தீதி ஈதிருஷைர் அகம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதா கிங் கரோமீதி ச மயா வியாகிருதம் திஜசன்னிதௌ. நான் ஏற்கனவே அரக்கர்களை அழிப்பேன்னு ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப வெட்கப்படுறேன் சீதே, ஒரு பெண்ணு வெட்கப்படுமா போலே வெட்கப்படுகிறேன். அவர்களா வந்து என்னை வந்து கிட்டி ராமா என்ன ரட்சிக்கணும், ரட்சிக்கிற பொறுப்பு ஒண்ணுதுன்னு வேற சொல்றாளே, சொல்ற அளவுக்கா நான் பொறுப்பை பார்க்காத போயிட்டேன். ஒருத்தருடைய பொறுப்பை இந்த நாள்ல எல்லாம் எப்படின்னா, இது உம்ம பொறுப்பு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பண்ண மாட்டேங்கிறா. ஆனா ராமன் இப்ப என்ன தவிக்கிறார்னா, என் பொறுப்புன்னு ஒருத்தர் சொல்ற வரைக்கும் நான் பொறுப்பை பண்ணாத இருந்துட்டேன். அது என் கொச்சம் இல்லையா? இதுதான் அந்த காலம், இது இப்போது. அந்த காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த காலத்துல அவர்கள் குணத்தை தெரிஞ்சுட்டு நாம பின்பற்றணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதை ஒருத்தர் எடுத்து சொல்ற அளவுக்கு நம்ம வச்சு கூடாது. அவ சொல்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணும் இல்லையோ. இப்ப ராமன் 6 கேள்வி கேட்க போறா, ரட்சிக்கலன்னா ரட்சிக்கல, அவ்வளவுதான். ஆனா அவர் வெட்கப்படுறார், நான் இவர்களை நானா ஓடு வந்து காப்பாத்திருக்கணும், அப்படி விடாம நான் எங்கேயோ இருந்துட்டேன், வந்த பிற்பாடும் கேட்டுக்கொண்ட பிற்பாடும் ரட்சிக்காமல் போனால் பெண்ணை போல் வெட்கப்படுகிறேன். சீதை இதுக்கு மேல என்ன குத்தி காட்டாதே, இந்த வில்ல ஒரு நாளும் நான் கீழே வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் இவர்களுக்கு பண்ண பிரதிஜையை நடத்தி காட்டுடுறேன். கதி மிருகயமானானாம் பவான்ன பரமாகதி காமம் தப பிரபாவேண சக்தாஹந்தும் நிஷாச்சரான்னு. அவ என்ன கேட்டுண்டா பத்தியா? எங்களுக்கே அரக்கர்களை அழிச்சுறதுக்கு தெரியும்,
ஆனா நாங்க பண்ண முடியாது ராமா, தபஸ் பலம் கெட்டு போயிடும், கோவிச்சென்று சாபம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் தவத்தை சம்பாதிக்க முடியாது, மேலும் நீதானே அரசன், அப்ப பிரஜைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்னது தானே, அதுக்கு சக்தி இல்லாம இருந்தா தெரியும், உங்கள்கிட்ட என்ன சக்தி இல்லாத இருக்கா, இத்தனை இருக்கும் போது நீதானா ராமா ரட்சிக்க வேண்டும், அந்த உரிமையில தான் கேட்கிறோம், உன் பிரஜைங்கிறதுனால கேட்கிறோம் என்ன எவ்வளவு தூரம் நியாயமாவா கேட்டா பத்தியா சீதே, அப்ப அவர்களை விட்டு கொடுத்தா என்ன வில்ல கீழே வச்சுட சொல்லிடுற, ஒரு நாளும் கிடையாது, கூடிய விரைவில் விரோதிகளை அழிப்போம், சம்ஸ்ருத்யச நசக்ஷ்யாமி ஜீவமான பிரதிஸ்ரவம் முனீனாம் அன்னதா கர்த்தும் சத்தியமிஷ்டம் ஹி மே சதா அப்யஹம் ஜீவிதஞ்சக்யாம் துவம் வாசீதே சலக்ஷ்மணாம். இந்த ஸ்லோகம் தான் உயிரான ஸ்லோகம்னு சொன்னேன். உன்னை விடமாட்டேன் சீதே, ஒருவேளை கைவிட்டாலும், இப்பவே சொல்லினுட்டார், மேல 10 மாசம் இருக்கும் இல்லையோ, அதனாலதான் இப்பவே ஜாகிரதையா முன்கூட்டி சொல்லிட்டா இருக்கும், உன்னை கைவிடவே மாட்டேன், ஒருவேளை விட்டாலும் லக்ஷ்மணனை விட மாட்டேன். 10 மாசம் லக்ஷ்மணன் விடலையோ இல்லையோ, அவனை விட்டாலும் கையில பிடித்த ஆயுதத்தை விட மாட்டேன். ஏன்னா லக்ஷ்மணன் சரையூ நதியில இறங்கி புறப்பட்டு வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு சில நாட்கள் கழித்து தான் ராமன் புறப்படுறார். அப்ப லக்ஷ்மணனை விட்ட பிறகு வில்ல கையில பிடிச்சிருந்தாரு இல்லையோ. இந்த ஸ்லோகம் எவ்வளவு கடைசி வரைக்கும் உண்மையை எடுத்து பாருங்க. 10 மாசம் சீதையை விட்டுட்டார், ஆனா லக்ஷ்மணனை விடலை. லக்ஷ்மணனே ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்பி போன அப்புறமும் வில்ல மட்டும் விடலே, அதை சேர்த்து ராமன் கூறுகிறார், அப்யஹம் ஜீவிதம் ஜக்யாம் துவம் வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதः ததவசியம் மயா காரியம் ரிஷீணாம் பரிபாலனம். கண்டிப்பா ரிஷிகளை காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பு. ஆகவே நீ சொன்னத நல்ல விதமாத்தான் ஏத்துட்டு கேசீதே, நீ சொன்னதுல ஒரு தப்புமும் இல்லை. அனுக்தேனாபி வைதேகி பிரதிஜ்ஞாய கதம் புனः பரிதுக்தோஸ்மியஹம் சீதே நக்யனுஷ்டோஸ் அனுசாசதே. ஒரு நாளும் என் இஷ்டத்தை நீ சொல்லலே, எனக்கு இஷ்டத்தை தான் சொல்லிக்காய். இந்த சந்தேகம் ஏன் தெரியுமா வந்தது? ஒருத்தருக்கு பிடித்ததை சொல்றோம், ஒருத்தருக்கு பிடிக்காத சொல்றோம். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், நல்லதுங்கிறதுக்காக சொன்னேன், பிடிக்கலைன்னா விட்டுடுங்க. இது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் பாருங்க. ராமன் அதுக்கு ரொம்ப கிளாரிபிகேஷன் கொடுக்கிறாரு. இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் நல்லதுன்னு சொல்லியிருந்தால் அது என்னமா பிடிக்காத போயிடும், இதுதான் அவர் கேட்கிற கேள்விக்கு. நாம சொல்றது நல்லதை சொல்லிட்டேன், பிடிச்சதோ பிடிக்காத போலாம் விட்டுடுங்க, பிடிக்காதா விட்டுடுங்கன்னா நல்ல சக்கரை பொங்கலை கொடுக்குறேன், பிடிக்காட்டா சாப்பிடாதீங்க. இது எங்கேயான சொல்லியிருக்குமா? நம்ம லட்டு கொடுக்குறேன், பிடிக்காட்டா கீழே வச்சிருக்கோம். யாரு சொல்லுவா? லட்டு கொடுத்தா பிடிக்கத்தான் போறது, ஜிலேபி கொடுத்தா பிடிக்கத்தான் போறது. ஆனா உலகத்துல நல்ல வார்த்தைங்கிறது எப்படி எடுத்து, நல்ல வார்த்தை சொல்றேன் பிடிக்கலன்னா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போயிட்டோம். இப்ப நான் நெஜத்தாழ்ச்சியை பத்தி சொல்றேன், அந்த அளவுக்கு தாழ்ந்தே போயிட்டோம். ராமன் அதை ஒத்துக்கல. நல்லது சொல்லியிருக்க சீதே, அப்ப எனக்கு பிடித்துத்தான் இருக்க வேண்டும். நல்லது ஒருத்தன் பிடிக்கலைன்னு சொன்னா அப்புறம் என்ன நியாயம்? நல்லா சாப்பிடுங்க, வேப்பம் குழந்தை அரைச்சு சாப்பிடுங்க, நல்லது சுவாமின்னா பிடிக்க மாட்டேங்கிறது. பாகக்காய் சாப்பிடுங்க, நல்லதுன்னா பிடிக்க மாட்டேங்கிறது. கருவேப்பிலை யார் காய்கறியில போட்டுக்கிட்டோம், சாற்றமுது ரசத்துல போட்டுக்கிட்டோம், உக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த கருவேப்பிலை எவ்வளவு நல்லது தெரியுமா உடம்புக்கு, ஆனா அதை வேணும்னு எடுத்து வைக்கிறோம். இஞ்சி பார்த்தா சில பேர் பிடிக்காது, ஆனா இஞ்சி நல்லது. எத்தனையோ பொருட்கள் நமக்கு நல்லது, நல்லத்தான் ஆகாரத்துல சேர்த்துக்கணும்னு சொல்றா, ஆனா நம்ம சேர்த்துக்க மாட்டேங்கிறோம். இந்த சாப்பிட்டு தான் ஆகணும் தான் வேண்டான்னு பிடிவாதமா பார்க்க. அதே ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு வேகமா போய் சாப்பிடறோம் தெரியுமா? போற வேகத்துல 50, 60, 100 கொடுக்க வேண்டியதான், எடுத்து வாயில போட்டு கடிச்சின்னு போலாம். அப்படியே 2 வருஷம் சாப்பிட்டு பாருங்க, ஒரு 5-6 கிலோ எடை கூடலைன்னா கெடுது, நிச்சயமா கூடிடும். ஏன்னா அது எல்லாமே அப்படியே சேச்சுரேட்டட் ஃபேட். நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை போட்டே பண்ணிருந்தா 70 கிலோ இருந்தவா 75 கிலோ ஆயிடுவா, 65 இருந்தவனா 70 கிலோ ஆயிடுவா. அப்ப குறைக்கணும் என்ன பார்க்கச்சே அது கண்ணை ஈர்க்கிறது பாருங்க. நல்லது இல்லை, பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நல்லதா இருந்தா தான் பிடிச்சிருக்கணும், நல்லதா இல்லைன்னா பிடிக்க கூடாது. நல்லத்தை எடுத்து சொன்னேன், பிடிக்காட்டா விட்டுருங்கிற வார்த்தையே தப்புங்கிற ராமன். ஒருத்தர் நல்லதை எடுத்து சொல்லியிருந்தா அது உனக்கு பிடிச்சுதான் இருக்கணும். ஆகவே சீத்தை சொன்னது நல்லது தானே. சகதர்மச்சாரிணி மேத்தம் பிராணேபியோபி கரியசி. என் உயிரை விட நான் ஒருத்தி ஆசைப்படுறேன்னா சீதே ஒன்னத்தான். பிராணேபியோபி கரியசி, என் பிராணனை காட்டிலும் உன்னை விரும்புகிறேன். இத்தேவ முக்த்வா வச்சனம் மகாத்மா சீதாம் பிரியாம் மைதில ராஜபுத்ரீம் ராமோ தனுஷ்மான் சகலக்ஷ்மணேன ஜகாம ரம்யானி தபோவனானி. இப்படி சீதையை சமாதானப்படுத்திவிட்டு அவ சொன்ன செய்தியும் நன்கு மனத்தில் குறித்து கொண்டு ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தண்டகாரண்யத்துக்குள் புகுகிறார். 10 வருஷம் அங்க செலவழிக்க போறார். மறுபடியும் சுதீஷ்டாசிரமத்துக்கு வரப்போறார். அடுத்த சர்க்கத்தில் அகஸ்தியரை போய் ராமன் சந்திப்பதற்கு தயாராயிடுறார். சுதீஷ்ணர் தான் அகஸ்தியாசிரமத்துக்கு வழி சொல்றார். அவர்களும் புறப்படட்டும், நாமும்
கருங்கல் பாளையத்தில் இருக்கிற உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூட எழுந்துள்ளிருக்கும் வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளால் அவரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு அடுத்த சன்னிதானத்துக்கு புறப்படுவோம்.